தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் திருப்பூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதி ஒவ்வொரு முறையும் இதுதான் கடைசி தேர்தல் என்று கூறி வருவதாகவும், ஆனால் மீண்டும் மீண்டும் கருணாநிதியே போட்டியிடுவதால் மு.க.ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா 185 திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சொல்லும் போது ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா இதோட நிக்க மாட்டார் போல இருக்கு, அடுத்தது நான் தான் நினைக்கிறேன். ஆனா திரும்பி திரும்பி நான் தான் நிற்கிறேன். ஆக அவர்களிடம் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதற்கு ஒரே ஒரு பானை தோற்றத்துக்கு ஒரு பதம் என்று சொல்லும்போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்பார் என அதிமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கரை ஆதரித்து நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட இதுவரை 234 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தியது கிடையாது எனவும், அதிமுக ஆட்சியை அகற்ற 1000 சதி வேலைகளை நடந்தாலும் ஜெயலலிதா 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பது உறுதி என தெரிவித்தார். அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு அவர்களால் இருக்க முடியவில்லை. ஆகவே அம்மாவின் அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவதற்கு 1000 சதிவேலைகளிலே ஈடுபட்டார்கள். ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டி போடுகிற வல்லமை பெற்ற எங்கள் அம்மா எல்லா சதிகளையும் தகர்த்து தரவிட்டமாக்கி இதோ 6வது முறையாகவும் அரசாளப் போகிறார் என்கிற செய்தியை வானமே வழிமொழிகிறது.